ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாம்பார் வச்சுட்டு இட்லியும் தோசையும் தான். சுரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். சுரக்காய் வந்து மேலோட தோலெல்லாம் பீல் அவுட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணின பிறகு நல்லா 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் எடுத்துக்கலாம். அதில் சிறுபருப்பு சேர்த்து தான் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம், அது கூடவே வந்து பூண்டு, இது எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பாருக்கு 4 விசில் வந்துடுச்சு. அதை ஓரமாக இறக்கி வச்சாச்சு. அதாவது தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் இட்லியை வந்து அந்த ட்ரேயை வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா புஷு புஷு சூப்பராக சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தோசையும் ஊற்றிக்கிட்டாச்சு. வேலை லீவு. அப்புறம் வந்து உடனே நான் சூட்டோடையே வந்து பரிமாறிடுவேன். எனக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் அந்த கிளாத்லேருந்து. அது அழகாக சூடான சுரக்காய் சாம்பார் வச்சு பரிமாறி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது வீட்டில் நமக்கு லேசியாக ஃபீல் பண்ணப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சாம்பார் வச்சு சமாளிச்சுக்கலாம்.